டி டாக் சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்? கார்டனிங். எனக்கு வந்து லாஸ்ட் வீக் என் பர்த்டே. அப்போ வந்து எங்கள் டீச்சர்ஸ்க்குலாம் சாக்லேட் கொடுத்தேன். இப்போ டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வாங்கிட்டா அப்படின்னாங்க. நானும் ஓகே சொன்னேன். இன்னைக்கு வீக்கெண்டில், அதனால நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு பிளான்ட் ரெடி பண்ணலான் இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன் தெரியுமா? இந்த கடையிலலாம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் கார்டனில் நிறைய செடி இருந்துச்சு. அதில் 2 செடி எடுத்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி குட்டி செடி அந்த வேரோடு எடுத்து பிடுங்கி அது ஒரு குட்டி மண் போட்டு வச்சாலே அது நல்லாவே வளரும். வாங்க போய் மண் எடுத்துட்டு வரலாம். மண்ணுக்கு என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த பைப்பு நடந்து இந்த மாதிரி மண்ணு தோண்டிட்டு இருந்தாங்க. அந்த மண் தான் நம்ம வந்து செடி நடப்பாங்க. செம்மண்ணு காய்ஸ் இது. இது எந்த செடி போட்டா வளரும்னு சொல்லியிருக்காங்க. அங்க சூப்பரா இருக்கு, நல்லா ப்ரௌனிஷா. ஸ்கூலுக்கு கொண்டு போக இந்த செடியை வந்து இன்னொரு பாத்திக்கான மாற்றினேன். நான் ஏன் இந்த பாத்திக்கான் யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இதை நான் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போக ஈஸியாக இருக்கும். அது பிரித்து கிழிச்சு வைக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மண்ணை போட்டுக்கலாம். என்ன இவ்வளோ செம்மண் இவ்வளோ ஹார்டாக இருக்குமா? ஒரு கை மண் அள்ளி போட்டு செடி எடுத்து வச்சுருவாங்க. இந்த அனைத்து பாதி மண் போட்டுக்கோங்க காய்ஸ். அதுக்கப்புறம் சாரி காய்ஸ், பேர் வருது. இந்த மாதிரி வேரோட வந்தா செடி நல்லா வளரும் காய்ஸ். வாங்கி காய்ஸ் வச்சிடலாம். இப்போ வந்து பாதி மண்ணு இதுல போட்டுடலாங்க. போதும் காய்ஸ். இந்த இடத்து செடி வச்சிடலாம். இந்த செடி இங்க ஓரமா வச்சுட்டு நம்ம அடுத்த செடிக்கான இதை வாங்க காய்ஸ். மண்ணை இதில் போட்டோம். வாங்க செடி எடுத்து. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கத்தாழை செடி. வாங்க காய்ஸ் உள்ள நட்டுடலாம். வாங்க காய்ஸ் மண்ணு போட்டுடலாம். தண்ணி ஊற்றலாம் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நானும் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணுறேன். நீங்களும் டொனேட் பண்ணுங்க. தேங்க்யூ.